திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா, வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்கய்யா ஸ்ரீதேவையா, வாங்கய்யா. சிவாய். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 4 போற்றால் எம்புயிர் துணையே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். 27 பேர் துதி. வாங்கம்மா. வந்தவாசி செண்பகல்யாமா, வாங்க. திருமுறை ஆசிரியர். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்தடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் பாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க திலகுதி அம்மா, வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலோ மாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் முய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாதன் திருவருளும் எனவும் கூடி,
தெருட்கலைஞான தன்றும் அரசும் சென்றேன் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலைஞான தன்றும் அரசும் சென்றேன் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் திறக்க வாங்க தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நமச்சிவாய வாழ்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சொக்கம்பால் வாங்க. 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. கூவின பூங்கோயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவர் நற்செழிற்கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையோரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். யாவரும் அறிவறியாய் அமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய என்று பெருமானை உள்ளத்திலே இருத்தி இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 335வது நாளாக திருவாசகத்துல 19வது பகுதியாகிய திருத்தசாங்கம் அடிமை கொண்ட முறைமை என்று சொல்லி, அடிமை என்பது ஏதோ ஏவலாள் இல்லைல்ல, பெருமானுடைய திருவடியிலே சென்று சேர்தல் தான் அடியார் என்பது பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து இருத்தல். அந்த பெருமான் நமக்கு மன்னர்க்கு மன்னராக திகழ்வதனாலே மன்னருக்குரிய 10 விதமான பொருட்கள் திருத்தசாங்கம் ஏற்கனவே நம்ம இதுல படிச்சோம். கீர்த்தி திருஅகவல்ல அவருக்கு என்னென்ன அடையாளங்கள்னு படிச்சோம். அதை நீங்க தனித்தனியா அதை மொத்தமா அகவல்ல சொல்லி காட்டினார். அங்க கீர்த்தி திரு அகவல்ல அந்த பகுதி கீர்த்தி திரு அகவல்ல 103ல இருந்து 126 வரைக்கும் அந்த அவருடைய பெயர் என்ன, நாம என்ன, ஊர் என்ன, கொடி என்ன அப்படின்னு சொல்லி காட்டார். 10 விதமான பொருட்கள் அதை இங்கேயே தனித்தனியாக சொல்லி காட்டுகிறார். அது அதனாலே அதற்கு பெருமானுடைய 10 அடையாளங்கள். அதுல முதல்ல அவனுடைய திருப்பெயர். வாழ்க வாழ்க முதல் பாட்டு. நிகழ்ச்சி ஆரம்பித்த இன்னொரு செய்தி சொல்லலாம். ஐயா இன்னைக்கு நம்முடைய பெரியவர் கணபதி ஐயா அவங்களுக்கு இன்னைக்கு சிவனே இது பட்டம் கொடுக்குறாங்க. சிவனை சீலர் என்ற பட்டம். அதை அவருக்கு நிகழ்ச்சி முடியும்போது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா அது பெரியவர் கேட்டுக்கினாரு. அதனால அதையும் நினைவுபடுத்தி இப்ப பெருமானுடைய திருப்பெயர் முதல் பாட்டு ஏறார் இளங்கிளியே. நன்றியா நன்றியா. சிவாயம் வாங்க. ஆரம்பிச்சு வைங்க. ஸ்ரீதேவியா வாங்க. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏறார் இளங்கிளியே எங்கள் பேருந்துரைக்கோன்
தீரா திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பீரான் என்று செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பீரான் என்று. நன்றியா. திருச்சிற்றம்பலம். அவனுடைய திருப்பெயராக மணிவாசகர் குறிப்பிடுவது எம்பிரான் என்றும் தேவர் பிரான் என்றும். இத சொல்வது யாரு? செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான். செம்பெருமான் என்பது அந்த தீயின் முகமா இருக்கிற ருத்ரனை குறிக்கும்னு சொல்லுவாங்க. வெண்மலரான் என்பது பிரம்மன், பார்க்கடல் என்பது திருமால். இவரெல்லாம் சேர்ந்து அந்த பெருமானை எப்படி செப்புகிறார்கள்? எம்பெருமான் என்றும் தேவர் பிரான் என்றும் அவருடைய திருப்பெயரை சொல்கிறார்கள் என்று மணிவாசக பெருமான் அவருடைய திருப்பெயரை குறிப்பிடுகிறார். அடுத்து அவருடைய நாடு. நடராஜையா வாங்கய்யா. சிவாய். நன்றி சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும், ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும், நாதன் நமையாளுடையான் நாடுரையாய் காதலர்க்கு அன்பாண்டு மீனா அருள் புரிவான், அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. காதலர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. திருச்சிற்றம்பலம். அவனுடைய நாடு தென்பாண்டி நாடு என்று தெளிய வேண்டும். ஏன்னா அந்த தென்னாடு தான் பெருமான் இருக்க சிவன் உரையும் இடம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த தென்னாடியது பாண்டி நாடு என்று உள்ளத்திலே தெளிய வேண்டும் என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அவனுடைய ஊர். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய் நமய்யா. வாங்கம்மா வாங்கம்மா. தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாது ஆடும் பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசம் மங்கை ஊர். பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோச மங்கை ஊர், உத்தர கோச மங்கை ஊர். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அவனுடைய வாழ்பதியது உத்தரகோசமங்கை, அதுதான் அவனுடைய ஊர் என்று சொல்லி உத்தரகோச சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை அதை அவனுடைய ஊராக மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6. எடுக்கல ஐயா, மீட் எடுக்கல ஐயா. தர்ஷனுக்கு மீட் எடுங்க. மியூட் எடுக்க சொல்லுங்க. நடராஜா இருக்க. அடுத்து ஜான்சி ராணி வாங்கம்மா. சிவாயனம். ஜான்சி ராணி சதாசிவம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். செய்யலா பைஞ்சிறைக்கு செல்வீனம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கடுவும் இந்திளையும் ஆனந்தம் காணுடையான் ஆறு. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. எது அவனுடைய ஆறு என்கிற போது காவிரி கங்கைன்னு சொல்லாம ஆனந்தம் அவனுடைய ஆறு. ஆறு ஓடணும். அப்ப ஆனந்தம் என்பது ஆன்மாக்களை உலகிலிருந்து அருளிலே செலுத்துகிற அந்த அப்படி உலகிலிருந்து அருகத்த அந்த ஆனந்தத்துக்கு அதை ஆறு என்று குறிப்பிடுகிறார். அதனாலே மலம், அது சும்மா எந்த ஆறு? மலம் கழுவ வந்திழியும் ஆறு. நம்முடைய மலமாகிய ஆணவத்தை கழுவுகிற ஆனந்தம் என்கிற ஆறு என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மலை. சரஸ்வதி அம்மாவாங்க. அஞ்சுகமே கேடில் பெரும் துறைக்கோன் கிஞ்சுவாய் அஞ்சுகமே கேடில் பெரும் துறைக்கோன்
மஞ்சு மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி இருளகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளும் மலை என்பது காணாய்ந்து அருளும் மலை என்பது காணாய்ந்து கெஞ்சுகவாய் அஞ்சுகமே அருளும் மலை காண் என்பது காணாய்ந்து. நன்றி ஐயா. ஆய்ந்து சொல்றாரா, சும்மா சொல்லல. என்ன ஆய்ந்து சொன்னது மலை எது? அவனுடைய அருள் தான் மலை. ஆனந்தத்தை ஆறு என்று சொன்னவர் அவனுடைய அருளை மலை என்று சொல்கிறார். அந்த அருள் என்ன பண்ணும்? நமக்கு முத்தியை தரும். அதனாலே இன்பு அமரும் முத்தி அருளுகிறதா மலை என்று ஆய்ந்து சொன்னாராம். வாழ்க வாழ்க, ஆராய்ச்சி பண்ணி சொன்னாராம். வாழ்க வாழ்க. அடுத்து ஊர்தி. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாயிரவன் அடியேன் படிக்கிறியா? படிங்க. இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என் கிளியே ஒப்பாட சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான் பரவி ஊரும் மகிழ்ந்து வான் பரவி ஊரும் மகிழ்ந்து. அது புறவியா? வான் புறவி. புறவினா குதிரை. பெருமான் அவனுடைய ஊர்தி எது? குதிரை தான். நரியை குதிரை பரியாக்கி அலமெல்லாம் நிகழ்வித்து என்று குதிரை மூலமாக வந்துத்தான் மணிவாசகருக்கு அருள் செய்தான். அதனாலே அந்த புறவி வான் பிறவி ஊரும் மகிழ்ந்து அங்கிருந்து தேவலோகத்தை இங்கே வந்து என்ன பண்ணா, காட்டுல இருக்கிற நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்து பாண்டியரை ஒப்படைத்து மணிவாசகரை அந்த அந்த அவருடைய துன்பத்திலிருந்து காப்பாற்ற அவரை கொண்டு போய் வைகை ஆத்துல வச்சு சுடுமணல் அடிச்சப்போ அவருக்கு அருள் செய்ய வேண்டுவதற்காக அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து காட்டில் உள்ள நரிகளெல்லாம் பரியாக்கி குதிரையாக்கி கொண்டு வந்து அரசனிடையே ஒப்படைத்து அவருக்கு விடுதலை தந்தான். அதனாலே அவன் ஊர்துகிற ஊர்தியை புறவி என்று வான் பிறவி ஊரும் மகிழ்ந்து என்று சொல்லி அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டதுனாலே அதை மகிழ்ந்து என்ன சொல்லாலே சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க வாழ்க. படை, அவனுடைய படை. கோற்றேன் மொழி கில்லாய் கேது பெருங்குருணை கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடைய நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கண் கை கொள்படை கழுக்கடை கண் கைகள் படை. கோதில் தேர் பெருந்துரையும் கோதில் பெருந்துரைக்கோன். கோதில்னா நம்மை கோதாட்டுகின்ற, நம்முடைய தலையை தடை விடுறான்னு அர்த்தம். கோதில் பெருந்துரை. அந்த கோதில் பெருந்துரை அவனை படையது கழுக்கடைதான் கைக்கொள் படை. என்ற கழுக்கடை என்பது திரிசூலம்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு தமிழ கழுக்கடை என்ற சொல்லாலே சொல்லி காட்டி அது என்ன பண்ணும், நம்முடைய மும்மலங்கள் மேலே பாய்ந்து மாயதனை உதரும் வல்வினையை சுடும் மலம் சாய அமுக்கும். அந்த அந்த படைக்கு என்ன பேரு? கழுக்கடை என்ற சொல்லாலே திரிசூலத்தை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. தர்ஷன் படிக்கிறீங்களா? வாங்க கணபதி ஐயா வாங்க. இன்பால் மொழி கில்லாய். 8வது பாட்டு. சிவாதி சித்தமன் நமச்சிவாய வாழ்க, நதன்றால் வாழ்க,
இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நனாவிலே பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. துவதீபம் ஆக்கியாமி. துவதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. எட்டாவது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். இன்பால் மழைக்கில்ல எங்கள் பெருந்துரைக்கோ முன்பால் முழங்கோ முயம்பாய் அன்பார் பேவி பகைவங்க வேண்பேதங்கும் பருமிக்க நாத பறை பிறவி பகை கலங்க தூங்கும் பரமிக்க அதே பறை. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிய வணக்கம். சிவா. அரசனுக்கு முரசு இருப்பது போல பெருமானுக்கு முரசு எதுன்னு கேட்டா பருமிக்க நாதப்பறை. அந்த நாதத்தை எழுப்புகிற பறை, பறை அறைதல் சொல்லுவோம். அதான் அந்த பறை அறைதான் செய்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது நாதம். அந்த பறை என்ன பண்ணும்? நாதத்தை எழுப்பும். நம்முடைய மூலாதாரத்தில் ஆற்றலை நாதத்தின் வழியாகத்தான் மேலே எழுப்பி நெஞ்சத்திலும் பின்பு பூர்வ நடுவிலும் வைத்தல் சொல்றார்கள். அதனால அந்த பறைதான் அவனுக்கு முரசு. அது என்ன செய்யும்? பேரின்பத்து ஓங்கும், நம்மை பேரின்பத்திலே கொண்டு போய் ஆழ்த்தும் சொல்லுங்கள். அப்ப இன்னைக்கு இப்ப பாடின கணபதி ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு காஞ்சிபுரத்துல அடியார்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. மேன்மைகள் செய்வ சீலர் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அதனால நிகழ்ச்சி முடியும் போது நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த பெரியவரை வாழ்த்தவும் செய்யலாம், வணங்கவும் செய்யலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்து வணங்குவான்னு பெருமானை வாழ்த்து வணங்க செய்வாரு. அந்த பெரியவரையும் மேன்மைகள் சைவநெறி சீலர் என்ற பட்டத்தை அவர் பெறுகிறார் என்பதற்காக அவரை வாழ்த்தவும் வணங்கவும் செய்யலாம். அந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்துல. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். அதுக்கு நான் வாட்ஸ்அப் செய்தி போட்டிருக்கேன், குரூப்ல இருக்கு, பாத்துக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து லலிதா பாலசுந்தரம் வாங்கம்மா. அடுத்து மாலை, முரசுக்கு அப்புறம் மாலை. லலிதா பாலசுந்தரம் இருக்கீங்களா? சிவாயனம். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். அனைத்து அடியார் பெருமக்களும் இனிய விடியல் வணக்கம். வாங்க வாங்க. ஐயா கடைசி பாட்டு தானே ஐயா? சோலை 9வது பாட்டியா? 9 ஆய. சரிங்க, நன்றி. ஆய மொழிக்கு இல்ல. நன்றி நன்றி ஐயா. ஆய் திருச்சிற்றம்பலம். ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால், ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால், மேய பெருந்துரையான் மெய்தாரன் தீயவினை, மேய பெருந்துரையான் மெய்தாரன் தீயவினை, நாளும் அணுகாவண்ணம் நாயேனே ஆளுடையான், நாளும் அணுகாவண்ணம் நாயேனே ஆளுடையான், தாலி அருகாம் உவந்ததார், தாலி அருகாம் உவந்ததார். திருச்சிற்றம்பலம். அவனுக்கு எது மாலை? தாளி அருகாம் உவந்ததார் என்று தாழம்போனுடைய அந்த தளிர்,
அருகுன்றது தளிர்னு சொல்லுவாங்க. தாளி என்பது தாழை. தாழையினுடைய தளிர் தான் அவனுக்கு மாலை அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். தாழம்பு சாமிக்கு ஆகாதுன்னு சொல்ற ஒரு இது உண்டு கதை, அது வேற. ஆனால் இங்கே தாளி அருகாம் உவந்ததார் என்று அந்த தாளி என்ன செய்யுமா? தீவினையை நீக்குமா. ஏன்னா அது அது பொய் பிரம்மனோட சேர்ந்து பொய் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில மெய்யா வாழணும்ன்றது அந்த அதை நினைவுபடுத்துகிற அந்த தாளி, அதனுடைய அருகாகிய தளிர், அந்த தளிரையே அவன் மாலையாக கட்டி போட்டு இருக்கிறான். மணிவாசருடைய பார்வையிலே அவனுக்கு மாலையாக தாளி அருகாமுகந்தார் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. கொடி வாங்க காந்திமதி அம்மா வாங்க. சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கும் கோலம் பொலியும் கொடி கூறாய் காலவும் ஏதிலா துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கோடி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. தீவினை தீர்ந்த மன மாசுகள் நீங்கும். அதனாலே ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. ஏர் என்று எருது. எருது என்பது அறத்தின் அடையாளம். அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். தீவினை நீங்கினா மனசு சுத்தமாயிடும். அதனால அந்த மனமாசு நீங்கிய அறத்தின் அடையாளமாகிய அந்த எருதுதான் அவனுக்கு கொடியாக திகழ்கிறது. அந்த கொடியை அவன் கொடியாக வைத்திருக்கிறான், ஊர்தியாக வைத்திருக்கிறார். ஆனா இங்க வந்து மணிவாசகப்பா இங்க ஊர்தி என்று நமக்கு பரியாகிய குதிரையை காட்டுகிறார், கொடியாக அந்த எருதை காட்டுகிறார். அந்த எருது அதுக்கு நந்தி கொடின்னு சொல்லுவாங்க. அந்த அதுதான் ஏர்காட்டும் சாலவும் துண்ணென்ன மேல் வழங்கு ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. ஏதிலா துண்ணன்னா நம்முடைய நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைகிற மாதிரி அந்த மனமாசு நீங்குகிற அறத்தின் அடையாளமாக எருது, அதுவே அவனுக்கு கொடியாக திகழ்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. ஆனாதான் அந்த நேற்றுக்கு அந்த கோயில்ல வந்து இந்த எருது கொடி மரத்துல அந்த நந்தி கொடி ஏற்றணும், அந்த செய்தி கூட நான் நேற்று போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல. அதனால அந்த இந்த பாட்டை சொல்லிதான் அந்த முதல்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் தான் கொடி கவி பாடினா. ஆனா பாதிக்கு மேல அந்த நியூஸ் வந்தது. அதனால முதல்ல இந்த பாட்டை சொல்லி அதுக்கு அடுத்த பாட்டிலே அந்த ஏற்றுயர் கொடியுடையாய் அணையுடையாய் எம்பெருமான் பள்ளியத்தான அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி எனக்கு இதுல நடந்த கார்த்திகை தீபத்துக்கு. வாழ்க வாழ்க. நன்றி என்று சொல்லி மீண்டும் இந்த பதிகத்தை இன்னொரு முறை வந்துகிற ஆடியெல்லாம் படிக்கலாம். இனிமே படிக்காத விட்டு போனாங்க. அடுத்த ரவுண்டு உமா அம்மா வாங்க. சிவாய நம. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோர் சீரா திருநாமம் தேர்ந்துரைப்பாய் சீரா திருநாமம் தேர்ந்துரைப்பாய் ஆரூரன் செம்பெருமான் வெல்மலரான் பால் கடலான் செம்புலம்போல் எம்பெருமான் தேவகிரான் என்று செம்பெருமான் வெல்மலரான் பால் கடலான் செம்புவ போல் எம்பெருமான் தேவபிரான் என்று. இந்த திருத்த சங்கத்தை ஆரம்பிக்க சொல்லவே அவர் ஏறாறு இளங்கிளியேன்னு ஆரம்பிச்சார். முந்தன இது 19வது பதிகா. முந்தன பதிகா நேற்று படிச்சது 18 குயிர்பத்துன்னு சொன்னா, இந்த திருத்த சாங்க கிளி என்று ஆரம்பிச்சதுனால இதை கிளிப்பத்துன்னு எங்க ஐயா அழைப்பார், என்னோட குருநாதர். அதனால ஏறார் இளங்கிளியே அந்த கிளியை அழைச்சி சொல்ற மாதிரி பாட்டு. அந்த முதல் பாட்டுல ஏறார் இளங்கிளி என்னுவார், அடுத்த பாட்டுல மரகதம் என்னுவார், அடுத்த பாட்டுல தத்தா என்று சொல்வார், அப்புறம் பைஞ்சீரகின் செல்வின்னு சொல்வார். அதெல்லாம் கிளியை குறிக்கும். அதனால இந்த திருத்த சாங்கத்துக்கு இன்னொரு பெயராக கிளிப்பத்து என்று சொல்லி காட்டுவார் எங்க ஐயா குலச ராமநாதன் பிள்ளை ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு செல்வம் வாங்க. செல்வம். ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ்பொழிக்கும் நாதனமை ஆளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடொன்றும் தென்பாண்டி நாடே தெளி. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும்
தென்பாண்டி நாடே தெளி. திருச்சிற்றம்பலம். கிளி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. அதனால ஏதமிலாய் இன்சொல் நாம் சொன்னதை திருப்பி சொன்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அதை இன்சொல் மரகதமே என்று அந்த கிளியை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை இன்சொல் மரகதமே என்று அழைத்து பெருமானுடைய திருநாட்டை சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. சிவ கா பாண்டியன் ஐயாவாக. வாங்க. தாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தான் வாழ்பதி என் சேர கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேர் சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தர கோச மங்கையூர். உத்தர கோச மங்கையூர். திருச்சிற்றம்பலம். தாதாடு பூஞ்சோலை என்று, தாது என்று அந்த மரகத்தை சேர்க்கிற வண்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த பூஞ்சோலையில தத்தி தத்தி நடாது கிளியாக இருக்க வேண்டும் என ஏறார் இணைய ஆரம்பிச்சனால அந்த பூஞ்சோலை தத்தா என்பது கிளியை குறிக்கும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து ஆழப்பாடி சித்ராமாவாக. திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சார். வாங்கம்மா வாங்க. நாலாவது பாட்டுமா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வீனம் சிந்தை சேர். செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வீனம் சிந்தை சேர். ஐயன் பெருந்துரையான் ஆருரையாய் தையலாய். ஐயன் பெருந்துரையான் ஆருரையாய் தையலாய். வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும். வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும். ஆனந்தம் காணுடையான் ஆறு. ஆனந்தம் கான் உடையான் ஆறு. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். செய்யவாய் பஞ்சிறகின் செல்வி என்று சொல்லி அந்த பைஞ்சிறகு என்ன பண்ணும், அது பசுமையான சிறகு கொண்டு அந்த கிளி பறக்கும். ஆனால் அதனுடைய வாய் எப்படி இருக்கும், சிகப்பா இருக்கும். அதனால செய்யவாய் பஞ்சிறகில் செல்வி, அத கிளி பிள்ளைன்றதுனால பிள்ளைய செல்வி என்ற சொல்லாலே அழைக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து கிஞ்சுகவாய் அஞ்சுகமே. காமாட்சி அம்மாவாக. காமாட்சி குமார். ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. பாருங்க ஐயா. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடு இல்லா பெருந்துரைக்கோன். மஞ்சு மருவும் மலைப்பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளும் மலை என்பது காணாய்ந்து. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த கிஞ்சுகம்ன்றது முருங்கையினுடைய இளமையான முருங்கை முத்தி அந்த இளமையா இருக்கு, அந்த பிஞ்சா இருக்கும். அந்த பிஞ்சு முருங்கைக்கு கிஞ்சுகம்னு ஒரு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த அந்த பிஞ்சு முருங்காய் எப்படி சுவையா இருக்குமோ அதே மாதிரி அதனுடைய அதனுடைய சொல் இருக்கும். அதனால தித்திக்கும் தேனாக அது பேசக்கூடியத கிஞ்சுகவாய் அஞ்சுகம் என்று கிளியை அழைப்பதாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவா. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்கம்மா. இருக்காங்களா லைன்ல? அடுத்து திலகவதி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா.
இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதி என்னே எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வ பெண் எத்திசைப்பவான் புறவி ஊரும் மகிழ்ந்து தென்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் எத்திசைப்பவான் புறவி ஊரும் மகிழ்ந்து. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்றதுனால இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என்க நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லும். அதனாலே இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என்கிளியே என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. தாமோதரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாங்க. கோல் தேன்மொழி கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைப்பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கை கொள்படை மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கை கொள்படை. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோல் தேன் மொழிக்கிள்ளா என்று அந்த கிளியினுடைய சொல் எப்படி இருக்கும்? தேன் மாதிரி இனிமையா இருக்குமா. அதனால சொல்றத சொல்லனால அது இனிமை. அதை தேனோட ஒப்பிட்டு கோல் தேன் மொழிக்கிள்ளா என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கம்மாள் வாங்க. 8வது பாட்டு. சொக்கம்மாளமா. திருச்சிற்றம்பலம். இப்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாம் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத் தோங்கும் பருமிக்க நாதப்பறை பிறவி பகை கலங்க பேரின்பத் தோங்கும் வருகமிக்க நாதப்பறை. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சுவைக்கு தேன் தானே. தேன் காட்டுல கிடைக்கும். அப்ப நாட்டுல என்ன கிடைக்கும்? நாட்டுல ஆடு மாடுகளா இருக்கும், பால் கிடைக்கும். அதனால இன்பான் மொழிக்கிள்ளா என்று அங்க முதல்ல தேனை சொன்னவரு இங்க பாலை சொல்லி பாலின் சுவையை தருகிற அந்த கிளியின் சொல் பால் போல இனிமையா அந்த கிளி கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா இருக்கீங்களா? ஐயா நீங்க படிச்சிருங்கய்யா. படிச்சுட்டு முடிச்சிடலாம். ஆய மொழிக்கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மைத்தார் என் தீயவினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாளி அருகாமு வந்தார். இதுல ஆய மொழிக்கிள்ளா என்று நாம் சொல்வதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. அதை அந்த மொழிக்கிள்ளா என்று அந்த கிளியை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த கடைசி பாட்டு சோலை பசங்கிளி. லலிதா பாலசுந்தரம் இருக்கீங்களா? வாங்க ஸ்ரீதவையா படிங்க. ஐயா கடைசி பாட்டு படி. திருத்தசால கடைசி பாட்டு. முதல் பாட்டு படிச்சுக்கா, கடைசி பாட்டு. திருச்சிற்றம்பலம். அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. சோலை பசங்கிழிகே தூணீர் பேருந்துரைக்கோன் சோலை பசங்கிழிகே பேருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கோடாய் சாலவும் ஏதிலா துண்ணென்ன மேல் விளங்கி
ஏற்காட்டும் கோதிலாயேராம் கொடி, ஏற்காட்டும் கோதிலாயேராம் கொடி. திருச்சிற்றம்பலம். நன்றியா. அப்ப அந்த சோலை பசுங்கிளியை என்று சொல்லி அந்த கிளியை அழைத்து அந்த கிளியின் மூலமாக திருத்தசாங்கம் என்ற தலைப்பிலே அமைந்துள்ள பெருமானுடைய பெயர் என்ன, நாடு என்ன, ஊர் என்ன, ஆர் என்ன, மலை என்ன, அப்புறம் ஊர்தி என்ன, படை என்ன, முரசு என்ன, மாலை என்ன, கொடி என்ன என்று கடைசியாக அவன் கோதிலா ஏற்காட்டும் கொடி என்று பெருமானுடைய அந்த விடை கொடியை காட்டுகிற வரையாக இந்த 10 மூலமாக பெருமான் மன்னர்க்கு மன்னராக திகழ்ந்து நம்மை எல்லாம் அடிமை கொள்கின்றான். அதனால பெருமானுடைய 10 அடையாளத்தை சொல்லி அவன் நம்மை அடிமை கொள்கிறான் என்பது, அவன் ஏதோ நம்ம அதிகாரியா இருந்து நம்ம ஏவலாளா இருக்கிறான் இல்ல, நாம் அவனுடைய திருவடியை அடைவதற்கான வழிவகைகளை செய்கிறான். அதனாலே நாம் பிறவாத இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்பதை அடிமை கொண்ட முறை என்ற சொல்லாலே 10 அடையாளங்களை காட்டி அந்த 10 அதுக்கு தசாங்கம்னு தலைப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த பாட்டுல எல்லா பாட்டுலயும் கிளியை பத்தி சொன்ன முதல் பதிகம் குயிர்பத்து என்றால் இதை கிளிப்பத்து என்றாங்க. எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் வேற என்ன இருக்காங்களா படிக்கிறதுக்கு? ராஜா ஐயா படிச்சுட்டாங்கய்யா. நாம முடிச்சுட்டு அடுத்தது கணபதியாக வாழ் சொல்லிடலாயா? சரிங்க சரிங்க சார். நன்றி நன்றி நன்றி. அப்ப இது பொன்னூசல் பாடி திருக்கதை அடைப்பிச்சுட்டு அப்புறம் வாழ்த்தும் போது பெருமானையும் வாழ்த்துவோம், பெரியவரையும் வாழ்த்துவோம். நன்றி 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 நன்றி. வாங்க பரமேஸ்வரி அம்மா இது பொன்னூசல் படிங்க. 5வது பாட்டு. சிவாய. சிவாயன் சிவாயன். ஐயா திருக்கதை அடிக்கணும் ஐயா. ஐயா திருக்கதை பொன்னூசல் பாடி ஐயா பொன்னூசல் பாடிட்டு திருக்கதை அடைப்பித்தல். பெருமானுக்கு பொன்னூசல் பாடி அப்புறம் திருக்கதை பாடுமா. 5வது பாட்டு. ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவ குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. கோணார் குணம் பரவி. கோன்னா அவன் தலைவன், மன்னன். அந்த மன்னனுடைய குணம் என்ன? எண் குணங்கள். அந்த எண் குணங்களை பரவி அவனை தொழுதல் என்று சொல்லி கோணார் குணம் பரவி பொன்னூசலாடாமோ என்பது. வாழ்க வாழ்க. இப்ப திருக்கதை அடைப்பித்தல், அப்புறம் வாழ்த்து. விடுமின் ஜான்சி ராணி இருக்கீங்களா? திருக்கதை அடைக்க பாடும். ஐயா மன்னிக்கவங்க ஐயா, கேட்டுக்கிறேங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. ராணி அம்மா பாட்டு சொல்றீங்க. அடுத்து படிப்பாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா இருக்காங்களா? சரஸ்வதி அம்மா படிங்க. சரி சரி வாங்கம்மா சரஸ்வதி அம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைவட்டுருகி போற்றுவோம்
புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம். புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. நம சிவாய. நன்றி. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தேன்பாலே விடுமின் வெகுளி. வெகுளினா கோபம் இல்லையா? விடுமின் வெகுளி. அது கோபம் போனா எதனால கோபம்? நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது அது அந்த ஆசைதான் காரணம். அதனால விடுமின் வெகுளி. வேட்கை என்பது ஆசை. அந்த கோபத்தையும் ஆசையை விட்டா அன்பு தானா பெருகும். பெருகுனா பெருமான் தானே நம்மை வந்து சேருவான். வாழ்க வாழ்க வாழ்க. இப்போ வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த செய்தியை சொல்லிடுறேன். ஐயா கணபதி ஐயா அவர்கள் எப்பவுமே நம்ம ஆரம்பிக்க சொல்லுவேன், நானாவில பரிமத புஷ்பம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவார். அதனால அந்த வகையில அவர் கைப்போது மலர்தூவி காதலிக்கும் பெரியவராக அவர் இருக்கிறார். அந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவார். கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொடனின்ற முதலவனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போது மினியானை என் மனத்தே வைத்தன அந்த அப்பர் சாமி காஞ்சிபுரத்துல பாடி அந்த பாட்டை சொல்லுவார் அவரு. ஆனால் அந்த கைப்போது மலர்தூவி காதலிக்கும் பெரியவர் அவர் என்ன பண்றாரு, அந்த சின்ன காஞ்சிபுரத்துல வெடித்துக்கூடிய வசிஷ்டேஸ்வர திருக்கோயில்ல பெருந்தொண்டராக அங்க நிறைய தொண்டர்கள் அங்க பணி செய்யறாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாம் தொண்டராக பெருந்தொண்டராக இருந்து அவர் பணி செய்வதனாலே அவருடைய பணியை பாராட்டி அவர்களுக்கு ஒரு நம்பி அப்பூதி என்று அப்பூதி அடிகள் நினைவாக இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வாழ்நாள் சாதனையாக அவருக்கு மேன்மைகள் சைவசீலர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஞாலமெழுமாம் அளவாயிலார் சீலமே சொல்லிர் காலன் விடவே என்ற அந்த பெருமானுடைய பெயரை சொல்லி அந்த மேன்மைகள் சைவசீலர் வாழ்க 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 என்று நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். வாழ்க சைவசீலர், வளர்க அவர்தம் திருத்தொண்டு. நன்றி நன்றி. வாழ்த்து. ராணியம் அப்படி மண்ணில் நல்ல வண்ணம் நல்ல வண்ணம் வாழலாம் வழிகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணீர் நல்லது கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாங்க சொக்கம்மாள் வாங்க. தனம் தரும் கல்வி தரும் படி. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திலகவதி அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார் இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனை வெத்தடக்கையான் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரமபுரத்துற அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மேன்மைகள் சைவ சீலரை பாராட்டுற தினத்துல நடராஜையா திருவாரூர்ல இருந்து கொண்டு அந்த முத்தீஸ்வரர் நமக்கு காட்டுறாரு. அந்த முத்தி பெருமான் தான் திருமாளிகை தேவர். ஐயா ஐயா திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் அவரு. ஓ, திருவாரூர்ல திருமாளிகை தேவர். வாழ்க வாழ்க வாழ்க. நமக்கு திருவிசைப்பால நமக்கு முதல் பாட்டை கொடுத்த முதல் பதிகத்தையும் முதல் பாட்டு ஒளி எல்லாரும் சொல்ற பாட்டு ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்று
உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் அடரங்காக வெளிவள தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்ற அந்த திருவிசைப்பா முதல் பாடலை நமக்கு தந்த பெருமான். ஞான சம்பந்த தோருடைய சிவன் சொன்ன மாதிரி அந்த ஒளிவளர்க்க பாட்டை சொன்ன அந்த திருமாளிகை. அவருடைய அடுத்த பாட்டு என்ன தெரியுமா? இடர்கெடுத்து என்னை ஆட்கொண்டு என் இருட்பிழம்பர எரித்த சுடரொளி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனஜோதியுஜோதி அடல் விடைப்பாக அம்பல கூத்தா அயனொடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியன நம்முடைய இடர்கெடுப்பதற்காக பாடின அடுத்த பாடல் அது திருவிசைப்பாடு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திருமாளிகை தேவர். அந்த திருமாளிகை தேவர் அருளால நம்ம மேன்மைகள் சைவ சீலர் வாழ்க வாழ்க என்று பெருமானுடைய அருளை வேண்டி அவரை பெருமானை வணங்கி அவரை வாழ்த்துவோம். நன்றி. வாங்க வாழ்த்து. அடுத்து செல்வம் அம்மா வாங்க. செல்வம். வான்மையில் வளாது பெய்ய படி. படிக்கட்டுங்களா ஐயா? படிங்கம்மா. வான்முகில் வராது பெய்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, நல்லா கேக்குது, படிங்க. வான்முகில் வராது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. மேன்மைகள் சைவ நீதி விளங்குவதற்காக பெரியவருக்கு அந்த பட்டத்தை இன்னைக்கு அவங்க அவர் கொடுக்குறாங்க. பட்டம் அவர் கொடுத்த பட்டமும் மேன்மைகள் சைவ சீலர் தான் பட்டம். இங்க மேன்மைகள் சைவ நீதின்னு அம்மா பாடினாங்க. அவரு கொடுக்குற பட்டம் வந்து மேன்மைகள் சைவ சீலர் என்ற பட்டம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பாட்டு அந்த அவருடைய பட்டமும் ஒத்து போகுது. நன்றி நன்றி. தாமோதரையா வாங்க. வாழ்க அந்தனர் படி. ஐயா சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர். ஐயா ஒரு நிமிஷம் புக் எடுத்துக்கணுமா? நிதானம் படிங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. நிதானம். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். காஞ்சிபுரம் தானே இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஐயா இன்னைக்கு காஞ்சிபுரம் தாங்க ஐயா. அதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை இல்ல. நம்ம திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ராஜா அவங்கள பாட்ட சொன்ன பாட்டு வாழ்க அந்தனர் வானவரானினம். நன்றி. பாடுங்க பாடுங்க பாடுங்க. அதை பாடுங்க. நீங்க பாடுங்களா? சரி பாடு. சரஸ்வதி அம்மா பாடுறாங்க. சரஸ்வதி அம்மா பாடுறாங்களா? வாழ்க வாழ்க. பாடுங்கம்மா. வாழ்க அந்தனர் வானவர் ராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க உயர் தீர்க்கவே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றி ஐயா. வாழ்க அந்தணன் சொல்லி நம்ம கணபதி ஐயா அந்தணனாகவே இருந்து அந்த கோயில்ல பணி செய்யறாரு. அதனால அந்த கோயில செய்யற அந்த பெருந்தொண்டருக்கு மேன்மைகள் சைவ சீலர்னு பட்டம். அதனால அவரை பெருமானை வணங்கி பெரியவரை வாழ்த்துவோம். நன்றி நன்றி. நடராஜையா முடிச்சுக்கலாம். இதுதான் நமச்சிவாய மூர்த்திகள் ஐயா. மூலவர். ஆமா. திருவாளர் ஆதீனத்து முதல்வர். ஆமாங்க ஐயா. கோயில்ல முதல்ல முத்தீஸ்வரர், இங்க வந்து ஆதீனத்து முதல்வர் குரு நமச்சிவாய. அடியார் மக்கள் தீட்சைக்காக காத்துட்டு இருக்காங்க. வாழ்க. நமச்சிவாய மூர்த்திகளுடைய சன்னிதானங்க ஐயா. வாழ்க வாழ்க. தேய்த்தலும் கைத்தா தீட்கை என்ற சொல்லுக்கு தேய்த்தலும் கைத்தலும் சொல்லுவாங்க.
தீநெறியை கைவிட்டு நன்மையை கை கொள்ளுதல் எங்க ஐயா அதிகைக்கு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. தீக்க பெருமையாளர்களுக்கு வாழ்த்துக்கள். வீடியோ கிளியரா வரல. கிளியரா இல்ல, அது இதா இருக்கு. கிளியரா இல்ல சாமி, கிளாரிட்டி கிளியரா இல்ல, ஒரே மயமயம் இருக்கு. ஆமா, ஷேக்கிங் இருக்கு, ஷேக்கிங் இருக்கு நிறைய. ஓகேவா? நல்ல பூவா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். வைஃபை இல்ல, வீட்டுல இருந்தா பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் இது வந்தது. நமச்சிவாய மூர்த்திகள் பாத்துங்க. குரு நமச்சிவாய, அதுக்கப்புறம் மங்கள ஆயிடும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானேன்னு நமசிவாய மூர்த்திகளை தரிசிப்போம். வாழ்க. இருந்த இடத்துல இருந்தே தரிசனம். நடராஜா ரொம்ப சிரமப்பட்டு அங்க போயிருக்காரு, நம்மள உட்கார்ந்த இடத்துல சிரமப்படாம காட்டுறாரு. வாழ்க வாழ்க. நாம் உய்யும் பொருள் நடராஜன் சேவை. நடராஜ சேவை. நமசிவாய மூர்த்திகளுக்கு நடராஜ சேவை. பாதி கேக்குதுயா, விட்டு விட்டு கேக்குது. கூவின பொங்கல் பாடுறாங்க, ஆனா பாதி கேக்குது. அவங்க பாதி பாடாம மிச்சம் பாதி நம்ம பாடிக்கணும். போதுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. கணபதி அங்கதே வாய் சொல்றீங்க. கணபதி ஐயா நேத்து ஒரு பதிகமே அந்த கோமுக்தீஸ்வரர் இருந்து பாடிட்டா அவருக்கு. உடனே நான் உள்ள மூலஸ்தானத்துல பாடிட்டு இருந்தேன். பாடும்போது கண்டிப்பா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்ன நல்ல கதைக்கு யாரும் குறைவில்லை, கண்ணின் நல்லத்தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. கேக்குதுங்க சாமி, கேக்குது. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். நன்றிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகமனுடைய திருவருள் கருணை அனைத்தும் பரிபூர்ணமான ஆசியும் ஐயா அவர்களுக்கு வெடித்துக்கூடிய வசிஷ்டர்கள் கோயில் பணிபுரியும் ஐயா அவர்களுக்கு, பூசாரி ஐயா அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதாக. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவபெருமானே. ஐயா தாமோதர் ஐயா ஆழ்வார் பங்களாண்ட இருக்கு பாருங்க ஐயா. ஆழ்வார் பங்களா பக்கத்துல இன்னைக்கு வந்துடுங்க ஐயா. போயிட்டு வரேங்க. ஆமாங்க வரேங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருவோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயா இன்னைக்கு திங்கட்கிழமை இன்று இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் அமுதா பழனியப்பன் அவர்கள் நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடுவோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தெல்லைவன். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு போறாரு. தீவிரமா இருக்கா. வாழ்க வாழ்க வாழ்க.